ஆப்பம்னா யாருக்கு தான் பிடிக்காது? டெய்லியுமே இட்லி, தோசையா தான் இருக்கு. ஒரு நாள் ஆப்பம் செய்யலான்னு கொஞ்சமா 2 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், வடிச்ச சாதம் கொஞ்சம், உப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு 8 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கணும். மறுநாள் மாவு கலக்க கொஞ்சமா சோடா மாவு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து 10 நிமிடம் கழிச்சு ஆப்பச்சட்டியில ஆப்பத்த ஊத்துனா சூப்பரான ஆப்பம் ரெடிங்க. ஆப்ப மாவு அரைக்க கடையில வாங்குன மாவும் தேவையில்லைங்க, கிரைண்டரும் தேவையில்ல. மிக்ஸி இருந்தா போதுங்க. வீட்லயே நம்ம மாவு ஈஸியா அரைச்சிடலாம். நான் காலையில நேரமா ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஊற வச்சுட்டு கடைக்கு வந்துட்டு இருந்தேன். என்னோட அத்தை வந்து நல்லா மாவு அரைச்சு பக்குவமா நல்லா புளிக்க வச்சுட்டு இருந்தாங்க மாவு ஆப்பத்துக்கு. அரைச்ச ஆப்ப மாவு எப்படி கரெக்ட்டா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஆப்பம் ஊத்தும்போது தெரியும். நல்லா வெளிய ஃபுல்லா முருகலாகும். உள்ள சென்டர்ல நல்லா பஞ்சு மாரி சாஃப்ட்டா வருங்க. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அரைச்ச மாவு கரெக்ட்டான பக்குவத்துல வந்திருக்குன்ட்டு. என்னோட அத்தை சூப்பரா அரைச்சு வச்சுட்டு இருந்தாங்க மாவு. இதுக்கு தேங்காய் பால் சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. இன்னைக்கு தேங்காய் பாலோட நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்காங்க என்னோட அத்தை. நார்மல் சர்க்கரை சேர்க்கல. என் பொண்ணுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா தான் பிடிக்கும். சிக்கன் ஒயிட் குருமா, கடலைக்கறில அந்த ஆப்பத்துக்கு செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. நிஜமா வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.